பாரதிய ஜனதா கட்சியின் அன்பு சகோதரர்கள் மைத்ரே சுரேஷ் மற்றும் அவருடன் பணியாற்றிக் கொண்டிருக்கும், அதேபோல் இங்கே அஇஅதிமுகவில் மிக எங்களுக்கெல்லாம் மிக உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும் எக்ஸ் தலைவர் பெரியபண்ணன் மாமன் மற்றும் உதயகுமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு சில விஷயங்களை மட்டும்தான் ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். கொங்கேசன் நிலையம் வந்து அஇஅதிமுகவோட கோட்டை, அதே மாதிரிக்கு பாரதிய ஜனதா கட்சியோட கோட்டை. இங்க இருக்கிற அனைத்து மக்களுமே வந்த நல்ல அறிவு சார்ந்த மக்கள், சிந்திச்சு வாக்களிக்கக்கூடிய மக்கள் இந்த கொங்கேசம்பலத்துக்கூடிய இருக்கக்கூடியவர்கள். நிறைய விஷயம் பேசணும்னு நினைச்சோம், ஆனா வந்து இன்னைக்கு இன்னும் கலாவரத்துல ஒரு பாயிண்ட் இருக்கனால ஒரு சில 2-3 விஷயத்தையும் மட்டும் நம்ம பேசிக்கணும். ஏன் திமுகவை வேண்டாம் அப்படிங்கிறோம்னா, நமக்கொசரம் அல்ல, நம்மளுடைய வருங்கால சங்கதிக்கொசரம், நம்மளுடைய வாரிசுக்கொசரம், நம்மளுடைய பெண் குழந்தைக்கொசரம், நம்மளுடைய ஆண் குழந்தைக்கொசரம், அதுக்கொசரம் தான் திமுகவை வேண்டாங்கிறோம். 75% திமுகவில் இருக்கிறவங்க இங்க இருக்கிற நாட்டு மக்களை போதைப் பொருளுக்கு அடிமையாக்கிட்டாங்க. 75% அடிமையாக்கிட்டாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற 15 வயசுக்கு கீழே இருக்கிற பொண்ணோ பையனோ அவதான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்காம இருக்காங்க. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தமிழகம் வந்து மிகப்பெரிய ஒரு அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. எல்லாமே வந்து கமிஷன், எல்லாமே லஞ்சம். சில விஷயங்கள் மட்டும், இப்ப தாராளத்த சட்டமன்றம் எடுத்துட்டீங்கன்னா, நீங்க ஒரு 5000 ரூபாய் லஞ்சம் கொடுக்காம நீங்க ஒரு லைசன்ஸ் வாங்க முடியாது. யாரா இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, எந்த வேலை மக்களாக இருந்தாலும் வாங்க முடியாது. அதே மாதிரி பத்திர பதிவு ஆபீஸ் போனீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் லஞ்சம் இல்லாம இன்னைக்கு பண்ண முடியாது. ஒவ்வொரு விஷயம் லஞ்சம், இது மாதிரி விஷயத்தான் வந்து இப்ப தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு. இப்ப தாராபுரம் சட்டமன்ற பொறுத்த அளவுக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா, நகராட்சியில எந்த வேலையும் நடக்காது. அதே மாதிரிக்கு பஞ்சாயத்துலயும் நடக்காது, எல்லாமே லஞ்சம். நீங்க தாராபுரத்துக்கு மத்திய அரசால வந்து மிகப்பெரிய ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அரசு மருத்துவமனை, உயர் அரசு மருத்துவமனை, அதை வந்து இன்னைக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா காங்கிரத்துக்கு தாராவாத்து கொடுத்துட்டாங்க. இப்படி நிறைய விஷயம் இருக்கு. எந்த விஷயமே வந்து சிறப்பா செயல்படல. அதே மாதிரிக்கு நம்ம குழந்தைங்க வந்து இன்னைக்கு வந்து வெளியில போனாங்கன்னா கரெக்டா வீடு வந்து சேருவாங்களான்னு சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, அந்த அளவுக்கு வந்து போதைப் பொருள் வந்து அதிகமா இருக்கு. அதே மாதிரி அவங்க சொன்ன எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றல. சிலிண்டருக்கு மானியம் கொடுக்கிறோம்னாங்க, கொடுக்கல. அதே மாதிரி அனைத்து மகளிருக்கும் ஊக்கத்தொகை கொடுக்கிறோம்னாங்க, கொடுக்கல. நிறைய பேருக்கு வரல. இப்படி சொன்ன போனா எல்லா விஷயமே சரியா செய்யல. இப்ப கடைசியா ஒரு பாயிண்ட செஞ்சுட்டாங்க, 5000 ரூபாய் வந்து கொடுத்துட்டாங்க. இப்ப ஒரு வார்த்தைக்கு முன்ன நாங்க என்ன சொல்றோம்னா, எங்களுக்கு இந்த 5000 வேண்டாம், போதை இல்லாத தமிழகம் வேணும், சிறப்பான கல்வி வேணும், ஏழை எளிய மக்களுக்கு சிறப்பான கல்வி வேணும், சிறப்பான மருத்துவம் வேணும். அடா பாவிகளா, போனா ஜிஹெச்சுக்கு போனா நல்ல டாக்டர் இல்ல, அதே மாதிரி காவல் நிலையத்துக்கு போனா போலீஸ் இல்ல. இன்னைக்கு போலீஸ் நிலையம், காவல் நிலையத்துக்கே ஒரு பாதுகாப்பு கொடுக்கிற சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கு. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா மருத்துவத்துல படித்த ஒரு காவல் ஆய்வாளர் போற கழுத்தெடுத்து கொண்டுட்டாங்க. இப்ப சரியான காவல்துறை இல்ல, ஏன்னா அவங்க கைய கட்டி போட்டாச்சு. இன்னைக்கு ஒரு காவல்துறை போய் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் இருக்கிற ஒரு பிராந்தி கடைய மூட வைக்க முடியாது. 24 மணி நேரம் மது விற்கிறத ஒரு காவல் ஆய்வாளர் முடியாது. அவரு போய் சொல்லிட்டாருன்னா அடுத்த நிமிஷமா அவர் இடமாத்திடுவாங்க. இங்க இருந்து பழனியோ இல்ல வந்து ஒட்டஞ்சத்திரமோ இப்படி மாத்திடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து காவல்துறை வந்து கைய கட்டி இருக்காங்க. யாருமே இந்த திமுக அரசு எதுக்குன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான். அதே மாதிரிக்கு
மக்களுக்கு மிகப்பெரிய தீங்கு ஏற்படுத்தி இருக்காங்க. விலைவாசி உயர்வு இது ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாது. மின்கட்டண உயர்வு தெரியாது. தண்ணி வரி உயர்வு தெரியாது. பில்டிங் வரி உயர்வு தெரியாது. இந்த ஆட்சியில தான் எல்லா பொருளோட விலையும் உயர்ந்தது. இந்த ஆட்சியில தான் மின் கட்டணம் உயர்ந்தது. இந்த ஆட்சியில தான் சொத்து வரி உயர்ந்தது. இந்த ஆட்சியில தான் நிலவரி உயர்ந்தது. அதனால கடந்த முறை நம்ம அஇஅதிமுக எடப்பாடி அண்ணன் ஆட்சியில தலைமையில மிக சிறப்பா இருந்தது. ஒரு தமிழகம் ஒரு கட்டுக்கோப்பா இருந்தது. கரெக்டான திட்டத்தை கொடுத்தாங்க. அது கரெக்டான வழி நடத்தினாங்க. இப்ப அப்படி இல்ல, பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஒரு தமிழகத்தை இந்தியாவிலேயே பின்தங்கின மாநிலமா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்தியாவில் எங்க எடுத்தீங்கனாலுமே தமிழ்நாட்டை மாதிரி இப்ப ஒரு சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலம் எங்கேயுமே கிடையாது. நீங்க இன்னைக்கு தாராபுரம் போய் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நின்று ஒரு நியாயமான விஷயத்த பேச முடியாது. இந்த கொண்டமசமயம் பஸ் ஸ்டாப்ல நின்று ஒரு நியாயமான விஷயத்த பேச முடியாது. திமுக என்ன சொல்றாங்கன்னா ரெண்டே விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். பாரதிய ஜனதா கட்சி ஒரு மதவாத கட்சி என்னன்னு சொல்லி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை உருவாக்குறாங்க. அல்ல, திமுக தான் ஒரு ஒரு மத கலவரத்தை தூண்டுறது யாருன்னா திமுக தான். அதே மாதிரிக்கு ஒரு ஜாதி கலவரத்தை தூண்டுறது யாருன்னா திமுக தான். மத கலவரத்தையும் தூண்டுறது திமுக, ஜாதி கலவரத்தையும் தூண்டுறது திமுக. இது மாதிரிக்கு கடவுளே இல்லையும்பாங்க. ஆனா என்ன அல்லா இருக்குதும்பாங்க, கிறிஸ்தவ இருக்குதும்பாங்க. நான் சொன்ன என்னன்னா, இல்லைன்னா எந்த கடவுளுமே இல்ல, அல்லாவும் இல்ல, கிறிஸ்தவம் இல்ல, இந்துவும் இல்ல. ஏன் திமுக இந்த பிரிச்ச நாடகம் ஆடுது? அது எல்லாரும் மக்கள் சிந்திக்கணும், எல்லாரும் சிந்திக்கணும். இதே அவர் எல்லா விஷயத்திலும் என்ன பண்றாருன்னா மக்களை பிரிவினை தோன்றாரு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரிவினை தோன்றாரு. ஆனா எங்களுக்குள்ள எந்த வேற்றுமையோடும் இல்ல, எங்களுக்குள்ள எந்த மத பிரச்சனையும் இல்ல, எங்களுக்குள்ள எந்த ஜாதி வேறுபாடும் இல்ல. இதை தூண்டுறது யாருன்னா திமுக தான். ஸ்டாலினான குடும்ப அரசியல் தான். கலைஞர் பண்ணாரு, அது அவர் மகன் ஸ்டாலின் பண்ணாரு. அதுக்கு அடுத்தது இப்ப உதயநிதி பண்றாரு, அடுத்த இன்பநிதி பண்றாரு. அதனால இந்த திருட்டு குடும்பத்துக்கு யாரு திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டாம். வாக்கு இரட்டை சின்னத்துக்கு, இரட்டை சின்ன தலைமையில் இருந்த இரட்டை சின்னத்துக்கு, பாரதிய ஜனதா கட்சியில் இருந்த தாமரை சின்னத்துக்கு வாக்களித்து பெரும்பான்மை அந்த தாராளத்து சட்டமன்றத்தை தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.